டேனியல் பாலாஜி கமலுடன் ஒப்பிட்டு பேசிய ரஜினி, அஜித் மீது கோபமாக உள்ளாரா நயன்தாரா? ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வேட்டையாடு விளையாடு படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து ரஜினி சாரை வந்து பார்க்கறதுக்காக அழைப்பு விடுக்கிறாங்க. அதையும் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து பார்க்குறாரு. படத்தை பார்த்து அப்படியே சிலாகிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரல சிலாகிச்சு பார்த்துக்கிட்டு அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ படம் முடிஞ்ச பிறகு கௌதம் மேனன் சாரை உடனே கூப்பிட்டு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்து என்னென்ன விஷயம்லாம் ரசிச்சாரோ அது ஒரு 10 நிமிஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து டேனியல் பாலாஜி சாரும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காராம். ஸோ நம்மளை பற்றி எதுனா ஒன்று சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்காராம் கொஞ்சம் தூரத்துலேருந்து. அப்புறமா ரஜினி சாரே கேட்குறாரா, அந்த வில்லன் அடித்த பையன் வந்து இங்கே எங்கன்னா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாராம். ஸோ அவர் தான் சார் அவர் அப்படின்னு சொன்ன உடனே டேனியல் பாலாஜி சாரை கூப்பிட்றாங்க. அவரா இது? ஏன்னா அப்போ வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து லாங் ஹேரில் இருப்பார். பட் அந்த ப்ரீமியர் ஷோவில் பார்க்கும்போது வந்து முடியெல்லாம் கட் பண்ணிட்டு வேறு மாதிரி இருந்திருக்காரு போல். அவரா இது? நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவரை கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் பாராட்டிக்கிட்டே இருக்காராம். அதாவது பொதுவாக ரஜினி சார் வந்து பாராட்டுறதுக்குன்னே பிறந்தவர்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பாராட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அப்படியே இறங்கிடுவார். என்னமோ நேற்று தான் வந்து சினிமாக்குள்ளே வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே எல்லாரையும் பார்த்து அப்படி வேந்து பாராட்டுவார். அது இப்போ அவ்வளோ பெரிய ஸ்டார்டமில் இருக்காரு. அப்படியே லைட்டாக அளவாக பாஷாக பேசிட்டு அப்படி போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இறங்கி பாராட்டுவார், மனசுலேருந்து அப்படியே பாராட்டுவார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேனியல் பாலாஜி சரியாக வந்து பாராட்டுறாரு. ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா கமல் கூட நடிக்கும்போது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை மேட்ச் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். நீங்கள் அவருக்கு டாமினண்ட்டாக வேறு பண்ணியிருக்கீங்க. அது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதை பண்ணீங்கன்ட்டே தெரில. ஏன்னா கமல் கூட வந்து நம்ம நடிக்கும்போது டாமினண்ட்டாக நடிக்கிறதுலாம் வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, அது உண்மையாக வியப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா வியந்து பாராட்டியிருக்காரு. இப்போ டேனியல் பாலாஜி சார் நம்ம கூட இல்லைனாலும் நிச்சயமாக அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அஜித் மீது நயன்தாரா கோபமாக உள்ளாரா அப்படின்லாம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சிலர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அஜித் சார்னாலே வந்து எடா கூடமா எதனா ஒரு தப்பாக பேசணும், அவர் பாட்டுன்னு அவர் உண்டு வேலை உண்டுன்னு இருக்காரு. யார் ரொம்ப தும்புக்கும் போகிறதில்ல. பட் இருந்தாலும் அவரை பற்றி எதனா அசிங்கமாக பேசணும், தப்பாக பேசணும், அது மூலமாக கல்லா கட்டணும்ட்டு எதனா ஒன்று பேசிட்டு இருக்காங்க. நயன்தாரா மேடம் வந்து அஜித் சார் மேலே கோபமாக இருக்காரு. அதாவது விக்னேஷ் சிவன் சார் கூட வந்து பண்ண வேண்டிய படத்தை வந்து அஜித் சார் வந்து மறுத்துட்டதுனால கடைசி நேரத்தில் வந்து அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து அஜித் சார் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. பட் இப்போ வந்து குட் பேட் அக்லியில் வந்து நயன்தாரா மேம் தான் வந்து அஜித் சாருக்கு வந்து ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. படக்குழுக்கிட்டேருந்து அதிகாரப்பூர்வமாக கன்ஃபர்மேஷன் வரலனாலும் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு தான். அதாவது நயன்தாரா மேடமே வந்து சிலருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் வந்து சில ஏதோ ஒரு சில காரணங்களால் வந்து சில படங்கள் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அவங்களால இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதா? ஸோ விக்னேஷ் சிவன் சார் கூட இப்போ சேர்னாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக சேர்ந்து இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து எப்படி ஒரு ஃபேன் பாய் படமாக வந்து குட் பேட் அக்லி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரமே விக்னேஷ் சிவன் சாருக்கும் அஜித் சார் வாய்ப்பு கொடுத்து இன்னொரு ஃபேன் பாய் படத்தை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். சாரை பற்றி சமீப காலமாக வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் என்னமோ ஒரு குற்றங்களை சுமத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ நயன்தாரா மேம் வந்து அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன். May 1 அன்னைக்கு கூட வந்து அஜித் சாருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பேரப் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஷி ஆல்வேஸ் ஹேட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் டு அஜித் சார். ஸோ அது என்னமோ மாற்றி பேசி தன்னோட வருமானத்தை ஈட்டுறதுக்காக என்னென்னமோ பேசி தெரியுறாங்க. ஸோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வேறு ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா? பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க.